தமிழ்நாடு, ஈரோடு கல்வி மாவட்டம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. இந்த மிகச் சிறப்பான விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிகேபி பள்ளி அறக்கட்டளை இதனுடைய நாடாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருண் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்தில் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு சிறப்பான கல்வி சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தலை தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தந்தையாரும் அவர்களுடைய அம்மா அவர்களும் இந்த நிறுவனத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு கிராமிய சூழ்நிலையிலே ஒரு அருமையான கல்வி நிறுவனத்தை இந்த மாவட்டத்தினுடைய முன்னோடியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களும் இந்த நிறுவனம் தொடங்கியதிலிருந்து அவர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வராக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஈரோடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய பொறுப்பில் அதுவும் மிகச் சிறந்த பொறுப்பை இந்த ஆண்டு அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். புல்புல்ஸ் நீலப்பறவையினுடைய கமிஷனராக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு 200க்கு மேல சாரணியர்கள் அதே போல கப்சன் புல்புல்ஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பொறுப்பை எடுத்தால் அதை எவ்வாறு செவனே செய்ய வேண்டும், அதிலே சொல்வார்கள் வளர்ச்சி, அதையும் இங்கே செய்து காண்பித்திருக்கிறார். அந்த முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதிலே தனக்கான ஒரு முத்திரையை பதித்திருக்கின்றார்கள். இந்த பள்ளியினுடைய ஏவோ மாவட்டத்தினுடைய சாரண இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட சங்கத்தின் சார்பாக வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள் 200க்கு மேல கப்சன் புல்புல்ஸ் குரலையர் நீலப்பறவைகள் அந்த எண்ணிக்கையை தொட்ட பிறகுதான் இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு செயலாற்றி அதற்கான விழா எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சாரணி இணைப்பு மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவான குரலையர் நீலப்பறவை கப்சன் புல்புல்ஸும் 200க்கும் மேற்பட்ட அந்த குரலையர்களை இங்கே சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே அவர் எல்லா விஷயத்திலும் சரி, அகாடமிக் சைடாக சரி, அதாவது கல்வி பணியில் இருந்தாலும் சரி, இது போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்ல மிஞ்சுவதற்கு இந்த மாவட்டத்தில் யாருமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், நான் பல்வேறு பணிகளுக்கு இந்த ஆய்வு பணிகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது பார்த்திருக்கிறேன். இங்கு வந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு நிகழ்ச்சியையும் எந்த ஒரு விழாவையும் மிகச்சிறப்பாக எடுக்கக்கூடியவர் இந்த பள்ளியினுடைய ஏவவும் மாவட்டத்தினுடைய பாரத சாரண சாரணி இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு பாராட்டு. அதே போல இந்த இளம் சிறார்களை ஒரு நல்ல இயக்கத்திலே ஈடுபடுத்தி அவர்களுக்கு மிகச் சிறப்பான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளியிலே இருக்கின்றார்.
அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தத்துவ உட்படுத்தல இருக்கக்கூடிய ஆசிரியர், அதில் குழையர் நீலப்பறவைகளை சார்ந்த ஆசிரியர் மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். நான் அடிக்கடி சொல்வேன், துணை முதல்வர் அவர்கள் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் உட்பேட்ச் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் மாவட்ட சங்கத்திற்கு வர வேண்டும், பல்வேறு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் அவர்களை அடிக்கடி கேட்பேன். ஆனால் அவர்கள் பணி நிமித்தம் வர முடியவில்லை. ஆனால் இங்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த ஈஸ்வரமூர்த்தி என்பது உட்பேட்ச் முடித்த அந்த தம்பி மிகச் சிறப்பாக இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். நிறைய கொடுக்கிறார், கட்டுக்கோப்பாக அதை செயல்படுத்துகின்றார். அவர்களுக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்துவதாக அவர்கள் ஆண்டறிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். 32 வகுப்புகள் சாதாரணமானவர்கள் கவுண்டர் கேட்ஸுக்கு இந்த ஆண்டில் மட்டும் 32 பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள், வகுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய. ஏனென்றால் கல்வி பணியிலே தேர்ச்சி ஆண்டு தேர்வுகளிலே நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள். அதுவே நல்ல மாணவர்களாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல குடிமகனாக, இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடியவனாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த பள்ளி செய்திருக்கின்றது. 32 வகுப்புகள் எடுத்ததற்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பெற்றோர்களை அழைத்து அவர்களுடைய குழந்தைகளுக்கான என்னென்ன இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதை ஒரு காண்பிப்பதற்காக இந்த விழா எடுத்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் நிறைய வந்திருக்கீங்க. அப்பதான் இந்த மாணவர்கள், இந்த குழந்தைகள் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி எவ்வாறு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இயக்கம் சாரண இவ்வாறு பள்ளியில பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன. என்சிசி இருக்குது, தேசிய மாணவர் படை, அது ராணுவம் சார்ந்த படை, ராணுவத்திற்கான பயிற்சிகளை அனைத்தும் அதிலே கொடுக்கிறது. அதே போல NSS என்று சொல்லக்கூடிய நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அது ஒரு சமுதாய சேவை, கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க. அது தேசிய அளவில் மட்டும்தான் இருக்கும். NCC பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் மட்டும்தான் இருக்கு. அதற்கு பசுமை படை இருக்கு, KSC என்ற இளைஞர் செஞ்சிலுவை சேனம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சர்வீஸ், அதோட சரி. ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த சாரண சாரணியர் இயக்கம் என்பது ஒரு உலகம் தழுவிய பேர் இயக்கம். உலகத்துல பாத்தீங்கன்னா 256 நாடுகள்ல இந்த சாரண சாரணியர்களை நீங்கள் பார்க்கலாம். எங்கே போனாலும், எந்த நாட்டிலே சென்றாலும் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை இருக்கின்றது. 256 நாடுகள்ல 40 மில்லியன், இப்போ 50 மில்லியன் ஆயிடுச்சு. 50 லட்சத்துக்கு மேல கோடிக்கணக்கான சாரண சாரணியர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக இருக்கின்றது உலகத்தில். ஒரு ராணுவ வீரரால் சர் லார்ட் பேடன் பவுல் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் 100 ஆண்டுகளையும் கடந்து. வரலாறு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருடம் இருக்கும், 20 வருடம். அதுக்கு மேல எந்த இயக்கமும் மறைந்து போயிடும். ஆனால் இந்த சாரண இயக்கம் மட்டும்தான் 100 ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கு மிக தெளிவாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. 256 நாடுகளில் 50 மில்லியன் சாரண சாரங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இருக்கிறது என்றால் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய நடத்தைகள், அதனுடைய நல்ல ஒழுக்கங்கள், அதனுடைய பயிற்சி, குழந்தைகளுக்கான பயிற்சி இதில் ஏராளம். அதனால்தான் எல்லா பள்ளிகளும் இன்றைக்கு இதை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார்கள். குறிப்பாக இந்த PKP பள்ளி மிகச் சிறப்பாக அதை முன்னெடுத்து செல்கின்றது. நல்ல மாணவர்களாக உருவாகுவதற்கு ஒரு அடித்தளம் இந்த சாரண.
இதனுடைய பிரிவுகள்ல பாத்தீங்கன்னா 1 to 5, அதாவது வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு கூட இந்த பயிற்சிகள் இருக்கு. அவர்கள் கையா சொன்னது மாதிரியா பண்டிஸ் என்று சொல்றாங்க. முயல்குட்டிகள் எவ்வளவு சாஃப்டா நேச்சரா இருக்கும். அதே போல அவர்களுக்குரிய அந்த முயல்குட்டிகளுக்கான பயிற்சிகள், சின்ன சின்ன பயிற்சிகள் ஓடி வருவாங்க. மற்ற மாணவர்களுக்கும் இந்த சாரண சாரணிய மாணவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்னா இவர்கள் மாணவர்களோடு இணைந்து பெற்றோர்களோடு இணைந்து சமுதாயத்தில் இருக்கிறவர்களோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பயிற்சிகளை பெற்றுவதனால் அவர்கள் அன்போடு இருப்பார். அது நாங்கள் அந்த உத்தரவாதம் பெற்றோர்களுக்கு நாங்கள் தருகிறோம். நீங்களா கொடுப்பீங்களா? அன்பா இருப்பீங்களா? பெற்றோர்கள் இடத்துல அன்பா இருப்பீங்களா? ஆசிரியர் இடத்துல அன்பா இருப்பீங்களா? எப்பொழுதும் இருப்பார். அதற்கான பயிற்சி களம்தான் இது. அதை இங்கே செவனை கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதற்கு அடுத்ததாக பொருளையை ஏறப்பட கப்சர் புல்புல்ஸ், கப்சர் குருளையர் என்று சொல்லுவோம். புல்புல்ஸ் நீலப்பறவை பெண் குழந்தைகள் அவர்களுக்கான பயிற்சிகள். இது 1 to 5, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்புக்குரிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சாரண இப்படி பல்வேறு பிரிவுகள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படிப்பட்ட இயக்கங்களை இவங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். அவர்களுக்கான பயிற்சிகளை இந்த ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இந்த சாரண பள்ளி பாடங்கள் வேறு, ஆனா இந்த பயிற்சிகள் வேறு. உண்மையிலே இந்த ஆசிரியர்களை நீங்க எல்லோரும் பாராட்டணும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வகுப்பறையிலே பாடம் நடத்துகிறார்கள். அதற்கான ஊதியம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இந்த இயக்கத்தை சாரண இயக்கத்தை இருந்து ஊதியம் இல்லாத பணி சர்வீஸ், அந்த சர்வீஸ் அவங்க செயல்படுகிறார். இந்த ஆசிரியர்கள் செயல்படுகிறார். இது எக்ஸ்ட்ரா வேலை என்று சொல்வார்கள். அதிகப்படியான வேலை சுமைதான் இருந்தாலும் கூட அது சுகமானது. ஆனால் குழந்தைகளோட இருந்தவர் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் இந்த குழந்தைகளோடு இருக்கோம். பள்ளி பாடங்கள் வேறு, இது வேறு. இது நல்ல ஒழுக்கமான போதனைகள் வரும். இதில் சேர்த்திருப்பதில் உங்களுக்கு உண்மையிலேயே பெருமை. அதே போல 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த சாரண இயக்கத்தில் நீங்கள் இந்த குழந்தைகள் சேர்க்கிறது உலகம் முழுவதும் இவர்கள் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய முகாம்களுக்கெல்லாம் நிறைய அனுப்புகிற குழந்தைங்க. இப்ப கூட சமீபத்தில் ராஜஸ்தான் கூட்டி போயிருந்தேன். ஜோத்பூர் என்ற இடத்துக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய முகாமுக்கு இந்த மாணவர்களை எல்லாம் அழைத்து சென்றது. கிட்டத்தட்ட அங்கே வந்து 60,000 சாரணியர்கள் இருந்திருந்தாங்க. நினைச்சு பாருங்க, 60,000 பேர். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சாரணியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. அந்த மாணவர்களை நாங்கள் அகமதாபாத், அதே போல மும்பை என்ற இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றோம். அந்த முகாம்களிலே 10 நாள் டென்ட் கூடாரம் அமைத்து அதிலே தங்கி அதிலே அவர்கள் பயிற்சிகளை பெற்று அதிலே பரிசுகளை எல்லாம் பெற்று வந்த பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு. ஒவ்வொரு முகாமிற்கும் இந்த பள்ளியில் இருந்த நிறைய மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அதற்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நான் நல்கின்றேன். அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களை எல்லாம் வளர கப்சன் புல்புல்ஸ் கூட வெளியில நிறைய நீங்களா நிறைய முகாமுக்கு வருவீங்களா? எஸ்னா நல்ல சத்தமா சொல்லுங்க பாருங்க. வீட்டிலே வச்சிருக்காங்க குழந்தைங்கள. நிறைய வெளியில முகாம்கள் நடத்துங்க. நிறைய பேர் அனுப்புறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு. பயப்படவே வேண்டாம். அது பிகேபி சாமி பற்றி பயப்பட வேண்டாம். ஈரோடு மாவட்ட சாரண இயக்கத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நாங்கெல்லாம் 30 ஆண்டுகளாக இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்கோம். எந்த ஒரு சிறு குறைபாடு கூட இந்த மாவட்டத்தில் நடந்ததில்லை. அதற்கான உத்தரவாதத்தை எங்களது ஆசிரியர்கள் கொடுப்பார்கள், எங்களது பொறுப்பாளர்கள் கொடுப்பார்கள். அதனால பெற்றோர்கள் பயப்படவே வேண்டியதில்லை. அவர்களை நல்ல வழிபடுத்த எங்க போனாலும் சரி அவர்கள் நல்ல குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். சாரண இயக்கத்திலே ஒரு முறை அவர்கள்
குழந்தைகளாக, நல்ல குடிமகனாக, நல்ல குட் சிட்டிசனாக இருப்பார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நோ டவுட். அதற்கு காரணம் நான் பல்வேறு நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் சென்று வந்திருக்கிறேன். அங்கே எல்லாம் இருக்கின்ற மாணவர்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது நல்ல வேலையிலே, நல்ல ஒழுக்கத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த சாரண இயக்கம் கற்றுத்தந்த கோட்பாடுகள், செயல்பாடுகள், அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்கள் தான். நான் இப்போ அடுத்த மாதம் கூட இந்த மாதம் கூட நான் அமெரிக்கா போறேன். அங்கே போனாலும் இந்த குழந்தைகளோட தான் நான் இருக்கிறேன். அங்கேயும் இதே போன்ற கப்சன் கும்பல்ஸ், பன்னிஸ், அதே போல ஸ்கவுட் கைட்ஸ் நிறைய இருக்கிறாங்க, வருவாங்க. என்ன காரணம்னா இங்க வந்து எப்பொழுதும் பிகேபி சாமி கூப்பிட்டா நம்ம போயிடலாம். அங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எந்த பள்ளிக்கு நாங்கள் பார்வையிட போனாலும் கூட எங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கப்படுது. உன்னுடைய மனம் நெகிழ்கின்றது. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த சாரண இயக்கத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஐயா சொன்னது மாதிரி உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீர்கள். ஆனால் அவர்கள் அதற்கு காரணமாக சொல்லுவது, நான் சாரண சாரணியர் இயக்கத்தில் இருந்தேன், என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் கேட்கின்றேன். அதனால இதிலே மாணவர்களை நீங்கள் எல்லோரும் சேர்க்க வேண்டும். குழந்தைகளை, அதுவும் இந்த கிராமிய சூழலை இப்படி ஒரு இயக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. அதற்கு இந்த பள்ளியினுடைய ஏவோ அவர்களுக்கும், எனது அன்பிற்கு பாசத்திற்கு உரிய லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் திலகவதி அம்மையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லப்பட்டிருக்கின்றேன். இந்த இயக்கமானது இந்த மாவட்டத்தில் வளர்ப்பதற்கு மிக முக்கியமாக இருப்பது பிகேபி பள்ளி நிறுவனம் என்பதை சொல்லி என் அன்பிற்கு பாசத்திற்குரிய பேசும் பட்சத்தரங்களாகிய என் அன்பு குழந்தைகள், கப்சல் குருளையில் நேர பறவைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோடா கிளாப் அதெல்லாம் தானே கொஞ்சம் தாரமா இருக்கும்ல, கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்குது. அது இல்லாமல் ராமதேவ் சாருக்கு இந்த கிளாப் தான் ரொம்ப பிடிக்கும். சோடா கிளாப், ராக்கெட் கிளாப். சரிங்களா? இப்போ நம்ம ராக்கெட் கிளாப் முதலே போயிடுச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ சோடா கிளாப் பண்ணலாமா? சோடா கிளாஸ் கோ. அடுத்து ஈழ பறவையினர்களின் பாடல் நிகழ்ச்சி தற்பொழுது முதலாவதாக பாட வருபவர் பிப்தியா பிரகல்யா என்ற மாணவி. நன்றி. அடுத்து பாடுபவர் பிப்தியா மாணவி பாசமிகா. இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, முத்து செய்த
பந்தியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை கடித்த நாயை உதைத்த பசுவில் கலந்த பாலை குடிப்பதற்கு நாங்கள் ராஜாவாகியர்கள். நன்றி. ரைட். இப்போ நாம் அப்படியே டீ போடலாமா? இருந்த இடத்துல டீ போடலாமா? நான் சொல்றத அப்படியே சொல்லிட்டே வாங்க. கல்லுப்பட்டி, இல்லுப்பட்டி, லுப்பட்டி, பட்டி, இட்டி, டீ. டீ போட்டாச்சு. நன்றி. அடுத்து இணைய பரிசு. இது நம் பிகேபி பள்ளியில் நடைபெற்ற கப்பல் மூன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் திரு ராமகண்ணன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சவுண்டை கிளாப் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. Let's go! அடுத்து திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. Kapan berlepas? Go! நன்றி. அடுத்து திரு அருள் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் இணைய பரிசு வழங்கி Hands up! Kapan berlepas? Go! நன்றி. அடுத்து திருமதி ராதா மேம் அவர்களுக்கும் இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. Kapan berlepas? Go! நன்றி. அடுத்து திருமதி கீதா மேம் அவர்களுக்கும் இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. Hands up! Let's go! நன்றி. அடுத்து திரு ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும் இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. Our trainer, Kapsan berlepas. Go! இணைய பரிசு பெற்ற அனைத்து ஆண்டோர்களுக்கும் நன்றி. அடுத்து நன்றி உரை. இன்று நம் பிகேபி பள்ளியில் நடைபெற்ற கப்பல் மூன்று நிகழ்ச்சி ஆய்வு விழாவில் கலந்து
Hands claps. Go. நன்றி. இப்ப இந்த விழா நிறைவு சென்று இந்த ஆண்டு விழாவுடைய நோக்கம் இந்த கல்வியாண்டு முழுவதும் கப்பல் குறிப்பில் இருந்து சிறப்பித்த மாணவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம், மற்றொன்று மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நோக்கம், நிறைவான ஒரு நோக்கம். இன்னும் பின்பகுதியில் அமர்ந்தக்கூடிய மாணவிகள் அடுத்த கல்வியாண்டு குறிப்பாக 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டு நீங்கள் இந்த இயக்கத்தை சேர வேண்டும் என்பது தலையான ஒரு நோக்கமாக இருந்தது. 3 நோக்கமும் இந்த வெற்றி அடையும் என்று நாம் நம்புகின்றோம். மேலும் மிக முக்கியமானது புத்திஸ்தானில் இருக்கக்கூடிய கப்பல் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக இங்கே இருப்பதற்கு நம்ம பணியில இடம் இருக்கிறது. அடுத்த கல்வியாண்டு நீங்கள் ஸ்கவுட் அண்ட் கைட்ல ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் அங்கே போயிடும். இங்கே தொடர்ச்சியாக நீங்களுடைய பணியை தொடரலாம். மீண்டும் சார்ந்த இயக்கத்தில் நீங்க இந்த சார்ந்த இயக்கத்துடைய ஒரு பார்ட் தான் இருக்கு. கப்பல் குழுக்குள் ஸ்கவுட் கைடு அப்புறம் மேல இருக்குது. நீங்க இப்போ ஒரு பார்ட் முடிச்சிருக்கீங்க, முடிச்சோட இது முடிச்சிடாது. அடுத்த கல்வியாண்டு ஸ்கவுட் அண்ட் கைட்ல சேர்த்து இதே நிகழ்ச்சி இதே மாதிரி தான் உள்ள அனைத்துக்கும் கொஞ்சம் பாடங்கள் வேறையா இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைக்கு ஒரு மாதிரி பாடங்கள், அங்க பெருசா இருக்கக்கூடிய பாடங்கள். புத்துல படிக்கிற குழந்தைகளும் அது மாதிரி புத்துல இந்த வருஷம் சேராம இருக்கவங்க, நான் கப்பலுக்குள்ளே இல்லாம இருந்தேன் சார், 3 வருஷம் முடிச்சு நான் தெரியாம இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்த கல்வியாண்டு ஸ்கவுட் அண்ட் கைட் அது நீங்க சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிறவங்க தொடர்ச்சியா சேர்த்துக்கலாம். அங்க பாடங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த இயக்கத்துடைய நோக்கத்தை பத்தி பேசும்போது நிறைய சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்தை தேவைப்பட்ட பேரண்ட்ஸ்னால இந்த இயக்கத்தில் இருந்தீங்கன்னா பிற்காலத்துல சாரண கட்டத்தில் வந்து கவர்னர் விருது இருக்குது, தொடர்ச்சியா கவர்னர் விருது இருக்குது, குடியரசுத் தலைவர் விருது இருக்குது. நமது பணியிலே கவர்னர் விருது இதுவரை நம்ம சொல்றது இயக்கம் துவக்கப்பட்டிருக்கு. சவுத் அண்ட் கைட் துவக்கி ஒரு 20 ஆண்டுக்கு முன்பு துவங்கினோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 இருந்து 500 மாணவர்கள் இந்த ஸ்கவுட் அண்ட் கைட்ல கவர்னர் வந்து இந்த பணியில வாங்கிக்கிறாங்க. உங்க பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. ஆனா அந்த மாணவர்கள் அந்த பணியில கிட்ட ஒரு 3-4 பேர் குடியரசு விருது வாங்கிக்கிறாங்க. அதுவும் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரண இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி பார்த்தா கவர்மெண்ட் பணி அரசு பணியில வந்து சில பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேர் தான் நீங்க லாஸ்டா அட்டெண்ட் பண்ணி இன்டர்வியூ, ஒரே ஒரு வேலை வாய்ப்பு தான் இருக்குன்னா ஏதாவது நம்ம உங்களை கழிக்கிறது பார்ப்பாங்க, நீக்கிறதுக்கு எலிமினேட் பண்ண பார்ப்பாங்க. அப்ப நீ ஸ்கவுட் கையில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சின்ன குழந்தைங்க ரொம்ப புரிஞ்சு வச்சவங்க பழைய மாணவர்களாக நம்ம பள்ளியில் இருந்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. சரி, எங்க நாங்கள் படிக்கும்போது இல்லைம்பாங்க. அதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இது இருக்குங்க. அது சாரண இருப்பார். மேலே போக காலேஜுக்கு நிறைய இயக்கத்தில் இருந்தீங்கன்னா எந்த இயக்கம் உங்களுக்கு பின்னாடி பயன்படுத்துறது நமக்கு தெரியாது. அது அந்த வாய்ப்பு வரும்போது தான் தெரியும். அதாவது எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் மேடையில 2 பேருக்கு எவ்வளவு ஆக்டிவிட்டா நீங்களா உட்காந்துருக்கு பயமே உங்களுக்கு கிடையாது. ஆக்டிவா இருந்தாங்க மேடையில. இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் ஆக்டிவா இருக்கிறவங்க பின்னாடி ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, வேலை கொடுக்குறவங்க தான் மாறுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா யாரை போனாலும் பயப்படாம இதை பத்தி கவலைப்படாம உங்களுடைய பணியை எந்த இடத்துலையும் செய்யக்கூடியவங்க தான் பிற்காலத்துல நல்ல ஒரு குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவாங்க. இந்த குழந்தைங்களாம் பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது. ஐஏஎஸ் படிச்சு சொன்னாங்க. நிறைய முக்கியஸ்தர்கள் கேட்டால் நான் சின்ன கிளாஸ்ல ஸ்கவுட்ல இருந்த கைட்ல இருக்கிற கப்பல் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா குடியரசுத் தலைவர் கேட்டுட்டா அவருக்கு கீழே தான் மாநில கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம். பிரைவேட் கீழே எல்லாமே முதலமைச்சர் எல்லாமே நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் ஆசைப்படுவாங்க கவனிக்கிறது. அதாவது நல்ல ஒரு இயக்கத்தை சேர்த்துக்கிறீங்க. ஒரு பேரண்ட்ஸ் போய் சொல்லுங்க, வந்து சொல்லுங்க, வராதவங்க சொல்லுங்க. தொடர்ச்சியா உங்க பயணத்தை புத்திலேருந்து முடிச்சு போறதுக்கு ஒரு வழிநடத்துதலா வந்து நடத்துறோம். உங்களை ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு இயக்கத்திலே ஒரு பாலத்திலிருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கப்பல் தொழிலிருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி பதவி இழந்து பெற்று சாரணியா நீங்க மாறினது தான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதையும் நிறைவேற்றி பண்றோம். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பானவர்களுக்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் கீதா மற்றும் நன்றியோடு சேர்ந்து பணி நிர்வாகத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.